பார்த்தீங்களா? இன்னைக்கு இன்னைக்கு இருக்க நிலைமைக்கு நான் இப்படிதாங்க பண்ணி வச்சிருக்கேன். நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னு ஃபுல் வீடியோ பார்த்துட்டு சொல்லுங்க. அத ஏங்க கேட்குறீங்க? சிலிண்டர் 3 நாள் ஆச்சுங்க காலி ஆயிட்டு. புக் பண்ணி 3 நாள் ஆகுது. 20 நாள் கழிச்சு தான் சிலிண்டர் வருமா. அதுலேயும் அவங்களுக்கு பில்லுன்னு சிலிண்டர் போடுவாங்கள்ல, அவங்களுக்கு பில்லுன்னு வந்தால் தான் சிலிண்டரு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கால் பண்ணி சொல்லுவாங்களாம். அது வரைக்கும் நானும் போய் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து அது வாங்கிக்கலான்னு சொல்லி கேட்டு பார்த்தேன், கிடைக்கலங்க. ரொம்ப கஷ்டமாக போச்சு. 3 நாளாக ஹோட்டல்லே வாங்கி சாப்பிட்டாங்க வேறு வழி இல்லாமல். 3 இட்லி 35 ரூபா. நேற்று சிக்கன் ரைஸ் வாங்கினேன் நைட்டுக்கா. 100 இருந்துச்சு சிக்கன் ரைஸு, 130 ரூபா. அதுக்குன்னு கம்பேர் பண்ணால் நான் பெரிய கடையிலாம் வாங்க மாட்டேன். நார்மலாக குட்டி குட்டி கடையில் எப்படி இதுவாக இருக்குமோ, மிடில் கிளாஸ் இருக்குமோ அது மாதிரி கடையில் தான் வாங்குவேன். அதுக்கே 130 ரூபா. பார்த்தேன், ஒன்றும் பண்ணல. காலையில் சாப்பிடவே இல்லை, ஒரு காஃபி மட்டும் குடிச்சிட்டு விட்டேன். இப்போ போயிட்டு சரி அம்மா வீட்டில் போய் வாங்கிட்டு சாப்பிட்லான்னு போட்டால், அங்கே போனால் க்யூ நிற்கிது. அங்கே எனக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். நான் ஒரு மாதிரி ஷையாக இருந்தது. அப்புறம் ஏதோ நின்று வாங்கிட்டு வந்துட்டேன். தயிர் சாப்பாடுலாம் நல்லா இருந்துச்சு. நல்லா இஞ்சிலாம் போட்டு தாளித்து சூப்பராக இருந்துச்சு. ரேஷன் அரிசியில் செஞ்சதால் இந்த மீதி இந்த எலுமிச்சை சாதமும் சாம்பார் சாதமும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. லைட்டாக ரேஷன் ஸ்மெல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். மீதியெல்லாம் ஓகே தான். ஏன் தான் இந்த சிலிண்ட்ரு இப்படி பண்ணுறாங்களோ இந்த கவர்மெண்ட். இன்னும் இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னே தெரில. புக் பண்ணவங்களும் இன்னும் ரொம்ப பாவம். என்ன பண்ணுவாங்க? ஏதோ இந்த அம்மா ஹோட்டலில் இருக்கிறதால இந்த சைடில் இருக்கவங்களாம் கொஞ்சம் பரவாயில்லைங்க. உண்மையாகவே இந்த சைடில் இருக்கவங்கலாம் இந்த அம்மா ஹோட்டல் தான் வாங்கி சாப்பிடுவாங்க. ஐயோ, சிலிண்டரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். ரொம்ப கஷ்டம்.